வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்று உலகம் முழுவதும் பொருளாதார நிபுணர்கள், விவசாயிகள், அரசுகள் மற்றும் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கவனித்து வரும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒரு கடல் வெப்பநிலை மாற்றம் எப்படி இந்தியாவின் மழை, விவசாய உணவுப் பொருட்களின் விலை மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்க முடியும். இந்த வீடியோவில் எல் நினோ என்றால் என்ன, இந்திய பொருளாதாரத்திற்கு அது ஒரு ஏற்படுத்தும் 3 முக்கிய பாதிப்புகள் என்ன, அரசு மற்றும் மக்கள் என்ன முன்னெச்சரிக்கை எடுக்கலாம் என்பதை விரிவாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நம்ம என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு தெளிவாக புரியும். முதலில் எல் நினோ என்றால் என்ன? எல் நினோ என்பது பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் ஒரு இயற்கை காலநிலை நிகழ்வு. இந்த மாற்றம் உலகின் பல பகுதிகளில் மழை, வெப்பநிலை மற்றும் காற்றின் இயக்கத்தை பாதிக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை எல் நினோ ஆண்டுகளில் தென்மேற்கு பருவமழை பலவீனமடையும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்தியாவுக்கு பருவமழை ஏன் முக்கியம்? இந்தியாவில் ஆண்டு மழையில் பெரும் பகுதி தென்மேற்கு பருவமழை மூலமே கிடைக்கிறது. இந்த மழையை நம்பி விவசாயம், குடிநீர், அணைகள், மின்சார உற்பத்தி, கிராமப்புற பொருளாதாரம் என பல துறைகள் இயங்குகின்றன. மழை குறைந்தால் அதன் தாக்கம் நாட்டின் பொருளாதாரத்தில் பிரதிபலிக்கும். முதல் பதிப்பு விவசாயம். இந்தியாவின் விவசாயம் பெருமளவில் பருவமழையை சார்ந்துள்ளது. மழை குறைந்தால் நெல் உற்பத்தி குறையலாம், கரும்பு, பருப்பு, எண்ணெய், விதைகள் போன்ற பயிர்கள் பாதிக்கப்படலாம், கால்நடைகளுக்கான தீவனமும் குறையலாம். இதன் விளைவாக விவசாயிகளின் வருமானமும் குறையும், அபாயம் உருவாகும். இரண்டாவது பாதிப்பு உணவுப் பொருட்களின் விலை. விவசாய உற்பத்தி குறைந்தால் சந்தையில் பொருட்களின் வரத்து குறையும். அதனால் அரிசி, காய்கறிகள், பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர வாய்ப்புள்ளது. இது பணவீக்கத்தை அதிகரிக்கலாம். மூன்றாவது பாதிப்பு பொருளாதார வளர்ச்சி. விவசாயம் இந்திய பொருளாதாரத்தின் முக்கிய துறைகளில் ஒன்று. விவசாய வருமானம் குறைந்தால் கிராமப்புற செலவினங்கள் குறையலாம், சிறு வணிகங்கள் பாதிக்கப்படலாம், தொழில்துறையில் தாக்கம் ஏற்படலாம். இதனால் நாட்டின் மொத்த பொருளாதார வளர்ச்சி மந்தமாகவும் அபாயம் உருவாகலாம். மின்சாரம் மற்றும் நீர்வள பாதிப்பு. மழை குறைந்தால் அணைகளின் நீர் அளவு குறையும், நீர்மின் உற்பத்தி பாதிக்கப்படலாம், குடிநீர் பற்றாக்குறை உருவாகலாம். இதுவும் பொருளாதாரத்திற்கு மறைமுக தாக்கத்தை ஏற்படுத்தும். இதற்கு அரசு என்ன செய்ய முடிவு? எல் நினோ தாக்கத்தை சமாளிக்க அரசு மேலாண்மை மேம்படுத்துதல், விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்குதல், வறட்சியை தாங்கும் பயிர்களை ஊக்குவித்தல், உணவுப் பொருட்களின் இருப்பை அதிகரித்தல், தேவையானால் விலை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் போன்ற முயற்சிகளை மேற்கொள்ளலாம். விவசாயிகள் செய்ய வேண்டியது என்னென்ன? குறைந்த நீரில் வளரும் பயிர்களை தேர்வு செய்தல், மழைநீர் சேகரிப்பு, சொட்டு நீர் பாசனம், பயிர் காப்பீடு, வேளாண் துறை அறிவுகளை பின்பற்றுதல் இவை அபாயத்தை குறைக்க உதவக்கூடும். இவை எல்லாம் எல் நினோ ஆண்டுகளின் பாதிப்பா? எல் நினோ இருந்தாலே கண்டிப்பாக வறட்சி ஏற்படும் என்று சொல்ல முடியாது. இந்திய பெருங்கடலில் வெப்பநிலை, காற்றழுத்த மாற்றங்கள் மற்றும் பிற காலநிலை காரணிகளுக்கு மழையை பாதிக்கின்றன. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் தாக்கத்தின் அளவு மாறுபடும். இனி வரும் எதிர்கால சவால்கள் என்னென்ன? காலநிலை மாற்றம் காரணமாக தீவிர வானிலை நிகழ்வுகள் அதிகரித்து வருகின்றன. எனவே அறிவியல் அடிப்படையிலான திட்டமிடல், நீர்வள பாதுகாப்பு, நிலையான விவசாயம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவை மிக முக்கியமானவை. நண்பர்களே, எல் நினோ என்பது ஒரு வானிலை நிகழ்வு மட்டுமல்ல, அது ஒரு இந்தியாவின் விவசாயம், உணவு பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கக்கூடிய ஒரு முக்கிய காரணியாக இருக்க முடியும். ஆனால் முன்கூட்டிய திட்டமிடல், அறிவியல் ஆலோசனைகள் மற்றும் சரியான நிர்வாக நடவடிக்கைகள் மூலம் அதன் தாக்கத்தை குறைக்க முடியும். எல் நினோ குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள இந்தியா இன்னும் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உங்கள் கருத்தில் கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.